மனசு கேட்கல ஓடி வந்துட்டேம்மா. அப்படியா? சரி நீ போ. கேட்டியா விஜயா, கல்யாணத்துக்கு நாட்டியம் ஆட வந்தவ காலி பண்ணாம அங்கேயே இருக்கிறாளா? இப்படி செய்வான்னு தெரிஞ்சிருந்தா ஏதாவது சத்தம் சாவடியில தங்க வச்சு தொலைச்சிருப்பேன். நான் அவளை இப்பவே போய் சும்மா இருமா. நீ கேட்டுக்கிட்டதுக்காகத்தான் இவ்வளவு நாள் பொறுத்திருந்தேன். இனிமே என்னால பொறுக்க முடியாது. என்ன தடுக்காது. தயவுசெய்து நான் சொல்றதை கேளுங்க. நீங்க அந்த நரகத்துக்கு போக வேண்டாம். நீ மட்டும் போகலாமா? போய்த்தானே தீரணும். ஏன்னா என் கணவர் அந்த நரகத்துல தானே இருக்காரு. வேற வழி வரல. கிராம நினைவு இருக்கா? இல்ல. அங்க நடனமாட வந்து அவமானப்பட்டியே, அதுவாவது ஞாபகம் இருக்கா? இல்ல. போகட்டும். ஊர் ஜனங்க ஒண்ணு உதைக்க வந்தப்போ விஜயான ஒரு பொண்ணு காப்பாத்தினாலே, அதாவது ஞாபகம் இருக்கா? இல்ல இல்ல இல்லவே இல்ல. அடி பாவி, நன்றி உள்ள நாய பக்கத்துல வச்சுக்கிட்டு நன்றி கட்டத்தனமா பேசுறீங்க. ஏன் தெரியும் பேச? போவீங்க. உன்னை வெளியே அனுப்பத்தான் நான் உள்ள வந்திருக்கிறேன். இந்த வீட்டுக்கு சொந்தக்காரிங்கிற திமிரில பேசுறியா? நான் யாருங்கிறது இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியே, ரொம்ப சந்தோஷம். சரி சரி, இப்ப எங்க வந்த? இந்த வீட்டுல இருக்கிற குப்பையை குட்டி வெளியே குட்டிட்டு என் தெய்வத்தை திருப்பி எடுத்துட்டு போறதுக்கு. இங்க குப்பையும் இல்ல தெய்வமும் இல்ல. நீ என்ன சொல்ற? புரியல. குப்பைங்கிறது நீ, தெய்வங்கிறது என் கணவர். ஓஹோ, மிஸ்டர் அருணஸ்தா இவ்வளவு நேரம் தெய்வம் தெய்வம் சொல்லிட்டு இருந்தியா? ஆமா, அந்த தெய்வத்தை தான் நீ திருடி வச்சிருக்கியே. நான் திருடுற. என்ன தேடி வந்தாரு, அழக ரசிச்சாரு, ஆனந்தமா இருக்கிறாரு. உன் பாஷையில சொல்லணும்னா இப்ப அவர் எனக்குத்தான் தெய்வம். அப்படி சொல்ல உனக்கு உரிமை கிடையாது. உனக்கு இருக்கு. எப்படி? இதோ ஒரு மஞ்சள் கயித்துல அரப்போன் தங்கத்தை மாட்டிக்கிட்டு வந்துட்டு, இது வெறும் மஞ்சள் கயிறுல அவர் எனக்குத்தான் சொந்தம்னு ஊரு உலகம் எழுதி கொடுத்த பட்டயம். இந்த பட்டயத்துக்கும் அந்த நாய் கழுத்துல இருக்கிற பட்டைக்கு என்ன? தாய் குலத்துக்கு பெருமை தேடி தர்ற இந்த தெய்வீக சின்னத்தைய பழிச்சு பேசுற. இந்த கழுதை கழிச்சு கொடு. கோமாதா, குலமாதா, தெய்வம், அதுங்க நாய்ங்க. விட்டுடு. மோகனா, இன்னைக்கே இந்த இடத்தை விட்டு நீ போகல, இனிமே நான் வர மாட்டேன். லட்சுமி தான் வரும். ஏன் லட்சுமி? லட்சுமி, நல்ல நேரத்துல வந்து என்ன காப்பாத்துன. இத்தனை நாளா நீ எங்க போயிருந்த? டாமி, டாமி, டாமி. இது வரைக்கும் இங்கேயா தங்கியிருக்கிற? வரவேண்டிய இடத்துக்கு தானே வந்து சேர்ந்திருக்கிற. முருகா, திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் துணை. லட்சுமி உன்கிட்ட வந்து சரணடைந்திருக்கு. அதை பாதுகாக்க வேண்டியது
உன் பொறுப்பு. லட்சுமி, தினம் தினம் ஆகாரத்தோடு வந்து ஒன்று பார்த்துட்டு போறேன். அது வரைக்கும் இங்கேயே இருக்கணும். போயிட்டா லட்சுமி? குடும்பத்தை கெடுத்தவனுக்கு இப்படித்தான் வேணும். லட்சுமி விடாத, தரத்து. லட்சுமி விடாத, தரத்து. எதிர்பார்க்கவே தேவையை உணர்ந்து இப்படி ஒரு அழகிய தேடி வருவாள். வா வா வா. பயப்படாத, எழுந்துரு. லட்சுமி, நான் இல்ல, பசு. போ. லட்சுமி, அவ நாயை துரத்தி விட்டு என்ன அவமானப்படுத்தினாலே, அதுக்காக அப்படி செஞ்ச தப்புமா. அப்புறம் உனக்கு அவளுக்கு வித்தியாசமே இல்லாம போயிடும். இந்த இது உனக்காதான் கொண்டு வந்த. சாப்பிட்டுட்டு நேரா கோயிலுக்கு போயிடு. நான் மட்டும் ஓடி ஒளியிலன்னா உங்க மனைவியோட மாடு என் நாயை கொண்ட மாதிரி என்னை கொண்டிருக்கும். ஐயோ தங்கச்சி, உடனே ஊருக்கு புறப்பட்டுருவோம். நம்ம 2 பேரும் இன்னும் இங்க இருந்தா அந்த மாடு முட்டி நம்மள சாக அடிச்சிடும்மா. மாப்பிள, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி மாப்பிள. மாப்பிள, இதுவரைக்கும் நீங்க எங்களுக்கு கொடுத்த ஆதரவை வாழ்நாள் பூராவும் மறக்கவே மாட்டோம். வர்றோம் மாப்பிள, வர்றோம். வாமா, நில்லுங்க. ராம் சிங், ராம் சிங். ஐயா, கந்தன், கருப்பன், முனிய 3 பேரையும் கையோட கூட்டிட்டு வா. கமான் சிங். மாப்பிள, எங்களுக்கு உத்தரவு கொடுக்காம கந்தன், கருப்பன், முனியன் எல்லாம் ஏன் கூப்பிடுறீங்க? காவலுக்கா? எத்தனை பேரை காவல் போட்டாலும் அந்த மாடு என்ன பழி வாங்காம விடாதுங்க. உங்களை கெஞ்சி கேட்கிறோம், தயவு செய்து எங்களை அனுப்பி வச்சிருங்க. ஆமா மாப்பிள்ள, நாங்க இருக்கிற இடம் அந்த மாட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. அது எங்களுக்கு தொல்லை தராம இருக்கவே இருக்காது. அதனால நாங்க இங்க இருக்கணும்னா அந்த மாடு இந்த ஊர்லயே இருக்க கூடாது மாப்பிள்ள. ஐயா, கூப்பிட்டீங்களா? எங்கடா அந்த முனிய? வெளியில போயிருக்கான். விஷயம் சொல்லுங்க, நாங்க போற போல அப்படியே கூட்டிட்டு போயிடும். உங்களுக்கு அந்த பசு லட்சுமியை தெரியுமில்ல? நல்லா தெரியுமா? அது எங்க இருந்தாலும் சரி, தேடி கண்டுபிடிச்சு திரும்பி வரவே முடியாத இடத்துக்கு அனுப்பிட்டு வந்துருங்க. என்ன நான் சொல்றது புரிஞ்சுதா?
புரிஞ்சுதுங்க. ஆனா நான் சொன்னதை முடிச்சிட்டு வாங்க, இன்னும் நிறைய தரேன். மை வேர்ட் இஸ் வேர்ட். சரிங்க. ஆமாங்க. லட்சுமி, லட்சுமி, முருகா, ஆண்டவா, என் லட்சுமியை உன் பொறுப்புல தானே விட்டுட்டு போனேன். அவளை நீ கை விட்டுட்டியே, இது நியாயமா? என் லட்சுமி எங்க எங்க என் லட்சுமி? பாசத்தோட பழகுனவங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டா தாடா விட்டாலும் தன் சதை ஆடோடு சொல்வாங்க. அது மாதிரி என்ன அறியாம என் உடம்பெல்லாம் நடுங்குது. லட்சுமிக்கு நிச்சயமா ஏதோ ஆபத்து வந்துருச்சு. அவட நீதான் எப்படியாவது காப்பாத்துற முருகா, நீதான் எப்படியாவது காப்பாத்துற. லட்சுமி என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து என் கண்ணீரை தொடச்சிட்டப்பா, என் கண்ணீரை தொடச்சிட்டேன். லட்சுமி, இனிமே உன்னை தனியா விட மாட்டேன். வாழ்வினு சரி, சாவலி சரி, நாம ஒன்னாவே இருப்போம். லட்சுமி, நான் ஒன்னாவே இருப்போம். அத்தை, இப்பவாவது என் உதவி தேவையம்மா? ஆமா அத்தை. சரி வாங்க, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். லட்சுமி, ஏண்டா மாடு தப்பிச்சு போச்சுன்னு சொல்லுவா, இங்க வந்தீங்க கழுதைங்க போக வெளியே. அது வந்து எதுவும் பேசாத, வெளியே போ. மாப்பிள்ள, இத்தனை பெரிய ஏமாத்தி அந்த மாடு தப்பிச்சிருக்கு. எதுக்கு? உங்க மனைவிக்காக எங்க உயிரை வாங்குறதுக்கு. இந்த தங்கச்சி, ஆமா, நினைச்சாலே பயமா இருக்கு. பயப்பட வேண்டாம். அவங்க ரெண்டு பேருக்குமே நான் ஒரு முடிவு கட்டிட்டு வரேன். என்ன கேட்காம காட்டு பங்களாவுக்கு போனதும் இல்லாம நான் வேண்டாம் சொல்ற மாட்டை மறுபடியும் வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருக்கியே, உனக்கு என்ன சொல்லிச்சேன்?
சோகத்துல உனக்கு உரிமை கிடையாது. அவங்க இங்கதான் இருப்பாங்க. அப்படின்னா நான் இந்த வீட்டை விட்டு போறேன். டேய், இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். போனதா இருந்தா இப்பவே இங்க இருந்து தாராளமா வெளியில போயிடு. அருண், ஒன்னே ஒண்ணு ஞாபகப்படுத்துறேன். டேய், நீயாத்தான் என் மருமகளோட வளர்த்துக்கிட்டு போற. அதனால இன்னையில இருந்து இந்த வீடு, வாசல், சொத்து, சோகம் எல்லாமே அவளுக்கு தான் சொந்தம். அவர் இதயத்துல எனக்கு எம்மி அளவு கூட இடம் இல்லாத போது உங்க சொத்து மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை சொத்து சோகம் கிடைச்சா கூட எனக்கு என்ன பிரயோஜனம்? அத்தை, எனக்காக உங்க உறவை முறிச்சுக்க வேண்டாம். நானே போயிடுறேன். விஜயா, ஆமா அத்தை, அவருக்கு என்னோட வாழ பிடிக்கலங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இனிமேல நான் இங்க இருந்தா நம்ம குடும்பத்துக்குள்ள குழப்பம் அடிக்கடி வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால நானே கிராமத்துக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். மனைவிங்கிற முறையில போகும்போது கடைசி அவங்கள ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேங்க, கூடவே வந்து என்ன கிராமத்துல விட்டுட்டு வந்துருங்க. முடியாது. நான் எதுக்காக வரணும்? நீ தனியா போ. நான் தனியா போனா எல்லாரும் என்ன மாப்பிள்ளை எங்க ஏன் வரலன்னு பல விதமா கேள்வி கேட்பாங்க. உண்மையும் சொல்ல முடியாம பொய்யும் பேச முடியாம திண்டாட வேண்டி இருக்காங்க. என் மௌனத்தை பார்த்து எல்லாரும் என்ன தப்பா நினைப்பாங்க. உங்க காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், நான் என்னுடைய எல்லா உரிமைகளையும் விட்டு கொடுத்துட்டேன். இந்த ஒரு உரிமையாவது எனக்கு கொடுங்க. என்னை கிராமத்துல கொண்டு போய் விட்டுருங்க. முடியாது, முடியாது, முடியாது. நீ போகத்தான் வேணும். பொண்டாட்டிக்காக இல்லைனாலும் தாய்க்காகவாவது போய்த்தான் தீரணும். அவன் மட்டும் தனியா போனா ஊர் ஜனங்க அவனை பத்தி மட்டும் அல்ல என்ன பத்தியும் தப்பா பேசுவாங்க. என்ன கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா, போயிட்டு வா. நான் போக மாட்டேன். அம்மா, தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாது. இத்தனை வருஷமா நான் எதுக்காக உயிரோட இருந்தேன் தெரியுமா? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பிறக்க போற பேரம்பேசிகளை கண்ணால பார்த்துட்டு சந்தோஷமா சாகமும் தாண்டா. இனிமே அந்த ஆசை எங்க நிறைவேற போகுது? அருண், உன்னை கையெடுத்து கூப்பிடணும், காலில் வேணாலும் விழுகிறேன். இவளை கொண்டு போய் கிராமத்துல விட்டுட்டு உடனே திரும்பி வந்துரு. இந்த சொத்து சொகத்தை எல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் காசியோ ராமேஸ்வரமா போய் கடவுளே என் காலத்தை கடத்திடுறேன். உங்களுக்காக என்னை விட்டு இந்த நாய்கள் நிரந்தரமா தொலைய போகுது இல்ல, அதுக்காக ஊருக்கு போக தயாராரு. போய் ராஜாமக்காரத்தை கொடுத்து போ. போயிட்டு வரேன் சார். போயிட்டு வாமா. மாப்பிள்ளை நம்ம பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா சட்டமும் சமூகமும் நமக்கு எப்பவுமே எதிர்க்கிறான். அதனால சுருட்ட வேண்டியதை சீக்கிரமா சுட்டணும். இதுதான் பிரதர் பந்து சொல்ற சின்சியர் அட்வைஸ். கவலைப்படாதீங்க, காரியத்தை கச்சிதமா முடிச்சிடுறேன். அது என்னென்ன சத்தம்? மறுபடியும் மாறி வந்துருச்சா? இருக்காதே, மாப்பிள்ளை போன விரட்டுறதுக்கு. என்னடா சவுக்கும் தைமா வந்து கலாட்டா பண்ற? யாரா கலாட்டா பண்றா? முதல்ல அவங்க ரெண்டு பேரையும் இந்த வீட்டை விட்டு காலி பண்றதுக்காக வந்திருக்கிறேன். அந்த அவதாரத்தை கூட்டிட்டு ஊரை விட்டு ஓடுறா உருப்பிடுவ. எங்களை போக சொல்றதுக்கு நீ யார? நான் சொல்றேன், போங்க வழியில. என்னத்தான் தெரியல, இவளையோ தெரியுதா? போட முடியாதுமா, இங்க எங்களை தங்க வச்சது உங்க புள்ள. அவர் வந்து சொன்னாதான் நாங்க போவோம். அவன் இனிமே இங்க வரமாட்டான். கிராமத்துல தன் மனைவியோட நிம்மதியா குடும்பம் நடத்த போயிட்டான். அண்ணே, அப்ப ஏன் கதி? அதுவும் கதிதான். அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்க நினைக்கிறவங்க கதியெல்லாம் இதேதான். ஒழுங்கா மரியாதை போங்கடா. போக முடியாதுடா. போக மாட்டேன். ஒடிப்பைய எண்ணிக்கையா மோதி போய்க்கிறேன். அண்ணே, போறீங்களா இல்ல போக வைக்கட்டா? என்னடா இன்னும் நின்னுகிட்டு? போடா.
போற தங்கச்சி. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நாட்டான லட்சுமி திடீர்னு கருதாசி கொண்டு வந்திருக்க, என்ன விஷயங்க? சீக்கிரம் படிச்சு சொல்லுங்க. சந்தோஷம் செய்யுதான் விஜயா மாப்பிள்ளைய கூட்டிட்டு நம்ம ஊருக்கு வரதான். அப்படியா? இவ்வளவுதானா? இன்னும் இருக்கா? நீங்க வரப்போறது லட்சுமி மூலமா கொஞ்சம் முன்னாலதான் தெரிஞ்சு. 2 நாள் முன்னால தெரிஞ்சிருந்தா தெருவுக்கு தெருவு தோரணம் கட்டி திருவிழாவே கொண்டாடிப்போம். ரொம்ப சந்தோஷம். விஜயா கொஞ்ச நாள் சொந்த ஊர்ல தங்கி இருக்கணும்னு ஆசைப்பட்டது, கூட்டிட்டு வந்தேன். நான் வரேன். அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. ஏதோ கல்யாணம் தான் உங்க ஊர்ல திடீர்னு நடந்து போச்சு. மாப்பிள்ளையும் பொண்ணுமா முத வந்திருக்கீங்க. இருந்து எல்லார் வீட்லயும் சாப்பிட்டு தான் போகணும். நாட்டாமே இங்கே நின்று பேசிட்டு இருக்கீங்களே, வாங்க உள்ள போவோம். வாங்க மாப்பிள்ளை. கூப்பிடுமா? வாங்க வாங்க. வலது கால எடுத்து வச்சுவாமா. வாங்கக்கா. மாப்பிள்ளை சாப்பாடுலாம் ரெடியா இருக்கு, சாப்பிட்டு ஓய்வு எடுத்துங்க. நாளைக்கு காலையில பலகாரம் நம்ம வீட்டுல இருந்து வந்துடும். நாட்டாவே மத்தியானம் நம்ம வீட்டுல, நம்ம வீட்டுல இருக்குல்ல, நாளைக்கு நம்ம வீட்டுல. அப்புறம் என் வீட்டுல? அட இருங்கப்பா, விருந்துக்கு இப்படி போட்டி போட்டு கூப்பிட்டா மாப்பிள்ளை ஞாபகம் இருக்க வேண்டாம். அதுவும் சரிதான். மாப்பிள்ளை மோட்டாக்காரர்ல இருந்து வந்திருக்கிறாரு, ஒரே கலப்பா இருப்பாரு. இன்னைக்கு விட்டுடுவோம், நாளைக்கு குச்சிக்குவோம். அப்ப நாங்க புறப்படுறோம். மாப்பிள்ளை பாத்துக்காங்க. மாப்பிள்ளை நான் போயிட்டு வரட்டுமா? இது வரைக்கும் பொறுமையா இருந்து என் பெருமையை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிங்க. ஏன் கதவை சாத்துற? உங்ககிட்ட தனியா பேசணும். பேசுறதுக்கு என்ன இருக்கு? மை வேர்ட் இஸ் வேர்ட். உன்னை நான் கொண்டு வந்து விடுறேன்னு சொன்னேன், விட்டுட்டேன், வரேன். நில்லுங்க. என்ன? நீங்க போக முடியாது. போனா ஊர் மக்களுக்கு என் மேல இருக்கிற பாசத்தை பாத்தீங்கல்ல, அதை பயன்படுத்தி வெளியே போக விட மாட்டேன். அதையும் பாக்குறேன். வேண்டாங்க, நான் சொல்றது கேளுங்க. வேண்டாங்க, நான் சொல்றது கேளுங்க. ஓடி. வேண்டாங்க. ஒண்ணுமில்ல, அவருக்கு பால் கொண்டு வர அடுப்பாங்கிற பக்கம் போனேன். அந்த பூனை பூனை அது திடீர்னு என் மேல பூச்சிருச்சு. அதான் பயந்து அலைவிட்டேன், அவ்வளவுதான். அதானமா பார்த்தேன், நீ போட்டு சத்தத்தை கேட்டு உடம்பே அடி போயிடுச்சுமா. ஆமாமா, வாசலோடய ஊருக்கு போறேன்னு சொன்னாரு மாப்பிள்ளை. அவரை வற்புறுத்தி தங்க வச்சமே, அந்த கோபத்துல ஒன்ன ஏதாவது நிறுத்துங்க. அவருக்கு என் மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்காம அனாவசியமா சந்தேகப்பட்டுட்டீங்களே. இப்ப சொல்றேன், எனக்கு வாச்ச மாதிரி ஒரு கணவர் வேற எந்த பெண்ணுக்கு கிடைச்சிருக்காது. எங்க அவர் என்னமா சொல்றது? அதான் நீ சொல்லிட்டிய. மாப்பிள்ளை எங்களை மன்னிச்சிருங்க. தங்கச்சி மேல உள்ள பிரியத்தினாலதான் அப்படி எல்லாம் பேசிட்டோம். ஏன்னா இந்த கிராமத்துல இருந்த குடிகாரன், கூத்திக்கல்ல, சூதாடி எல்லாரையும் திருத்தி பல பிரிஞ்ச குடும்பங்களை ஒன்னா சேர்த்து சந்தோஷமா வாழ வச்சது தங்கச்சி தான். அதுக்கு ஒண்ணுதான் அதை எங்களால தாங்கிக்க முடியாது. அதான் அவசரத்துல வார்த்தைகளை கொட்டிட்டோம். மறுபடியும் கேட்டுக்கிறேன், எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க புறப்படுறோம். ஏன்னாட்டானே, நான் அப்பவே சொல்லலையா அவங்களுக்குள்ள ஒண்ணு இருக்காதுன்னு? நீங்க வேற நேரம் கட்ட நேரத்துல வாங்க வரோம். பாத்தீங்களா, என் அலற சத்தத்தை கேட்டு அத்தனை பேர் பதறி ஓடி வந்துட்டாங்க. இத்தனைக்கும் நான் நிஜமா மயக்கடிச்சு விடல, ஒரு சின்ன நாடகம். நாடகமா? ஆமாங்க, நீங்க என்கிட்ட நடிச்சீங்க, அதே மாதிரி இப்ப நான் உங்ககிட்ட நடிச்சேன், உங்க அம்மா ஆதரவோட. ஓஹோ, மாமியாரும் மருமகளும் சேர்ந்து செஞ்ச சதியா? இல்லைங்க, நீங்க படுத்தின கொடுமையையும் நான் வடிச்ச கண்ணீரையும் பார்த்து உங்களை திருத்த அவங்க செஞ்ச ஏற்பாடுங்க. இந்த பாரு, எங்க அம்மா இல்ல, அந்த ஆண்டவனே வந்தாலும் சரி என் மனசை மாத்த முடியாது. மாத்தி காட்டுறேங்க. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. இப்படி எல்லாம் சொல்லி கட்டின பொண்டாட்டியை கைவிட்டுட்டு கண்டபடி சுத்தினவங்கன்னா கடைசி காலத்துல கைகால் ஊஞ்சி கிடக்கும் போது அவங்க கழிக்கிற மனத்தையும் ஜலத்தையும் அள்ளி போட்டு காப்பாத்துறவ மனைவி தாங்க. அப்பேற்பட்ட மனைவியா இருந்தா கணவன் 1000 அநீதி அக்கிரமங்கள் செஞ்சாலும் ஏன்னு கேட்காம எதிர்த்து பேசாம அடங்கி ஒடுங்கி வீட்டுல இருந்திருக்கணும். அதுதாண்டி சரித்திரம். அதை மாத்துறதுக்காகத்தான் எந்த பெண்ணுமே செய்ய துணியாத காரியமா உங்களை இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன். இது எனக்காக இல்லைங்க, தலைமுறை தலைமுறையா அடிமைப்பட்டிருக்க பெண்குலம் இதை பார்த்தாவது உரிமைகளை போராடி அடையறதுக்காக.
தவறான வழியில போற கணவனை தட்டி கேட்டு திருத்தி மனுஷனா வாழ வைக்கிற கடமையும் மனைவிக்கு இருக்குங்கிறத உணர்த்துறதுக்காக. என்னடி சவாலா? சத்தியமா இல்லைங்க. கணவன் தான் மனைவிக்கு தெய்வம். அந்த தெய்வத்துக்கு தினமும் பாத பூஜை பண்ணணுங்கிறதாங்க என் முடிவு. அந்த ஆசை நிறைவேறணும்னா நீங்க ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் இருந்தா எப்படிங்க முடியும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நான் செஞ்சது உங்களுக்கு தவறுன்னு பட்டா உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க. வாங்க சாப்பிட. ஏன் சிரிக்கிற? இதே மாதிரிதான் முதல் இரவில அரைஞ்சீங்க. அப்ப அதிர்ச்சி அடைஞ்சேன். இப்ப ஆனந்தப்படுறேன். ஏன் தெரியுங்களா? புருஷன் கையால அடி வாங்கலைன்னா பொம்பளைக்கு ஒரு சுகம் குறைச்சல்னு சொல்லுவாங்க. அதை நினைச்சுட்டாங்க. உண்மையா சொல்லுங்க, இப்ப உங்களுக்கு பசி எடுக்குது இல்ல? இல்ல. பசியா இருக்க போறீங்களா? ஆமா. சரி, உங்களுக்கு பசி எடுக்கிறப்ப சொல்லுங்க, உங்களுக்கு போட்டு நானும் சாப்பிடுறேன். என்ன கூட ஏமாத்திடலாங்க, என் லட்சுமியை ஏமாத்த முடியாது. பாப்போம். உன்னை மட்டும் இல்ல, உன் லட்சுமியை ஏமாத்திட்டு நான் இந்த பக்கம் போறேன். பாத்துட்டேன். நீங்க எங்க புறப்பட்டீங்க? ஒண்ணு இல்ல, விஜயாவுக்கு திடீர்னு வயிற்று வலி, அதனால டாக்டரை கூட்டிட்டு வரலான்னு போறேன். என்ன மாப்பிள, நீங்க போகணுமா? என்ன நாங்க இல்ல. டேய் கந்தா, போய் வைத்தியரை கூட்டு வா. வேண்டாம், நானே போயிட்டு வரேன். நம்ம ஊருக்கு வந்து நீங்க போய் வைத்தியரை கூப்பிடணுமா? போட போய் கூட்டு வா. வாங்க மாப்பிள, நீங்க வாங்க. லட்சுமி, ஏன் கதவை இடிக்கிற? லட்சுமி, லட்சுமி, ஏன் கதவை முட்டுற? தங்கச்சி, தங்கச்சி, லட்சுமி, ஏன் கதவை இடிக்கிற? லட்சுமி, தங்கச்சி, தங்கச்சி, விஜயா, தங்கச்சி, ஐயோ தங்கச்சி, உன்னை யாருமா கட்டி போட்டது? உனக்கு வயிற்று வலி, வைத்தியரை அழைச்சிட்டு வரேன்னு மாப்பிள்ள ஓடினாரு. அதுக்குள்ள என்னமா நடந்துச்சு? மாப்பிள்ள என்னங்க நடந்துச்சு? என்னம்மா இப்படி பதில் சொல்லாம ஊம மாதிரி உட்கார்ந்துக்கிற? கேட்டதுக்கு பதில் சொல்லு.
அவர் வெளியே போனதுக்கு அப்புறம் பின்புறமா 2 பேர் உள்ள வந்தாங்க. யாருன்னு கேட்டேன், கெட்டி பாஞ்சு கையை கால கட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் கதவை தட்டுற சத்தத்தை கேட்டோன்னே எல்லாரும் ஓடிட்டாங்க. நல்ல நேரத்துல வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. இல்லன்னா நான் கஷ்டப்பட்டு இங்க கொண்டு வந்த பொருளை இழந்திருப்பேன். எங்க அம்மா, இந்த கிராமத்துல இதுவரைக்கும் இப்படி ஒரு அக்கிரமம் நடந்ததில்லை. வந்தவங்க யாரும் அடையாளத்துக்கு தான் சொல்லு. அந்த இடத்துல கண்ட குண்டமா வெட்டி போட்டுறேன். முகத்தை மறைச்சிருந்தாங்க, அடையாளம் தெரியல. ஆவி பசங்க தப்பிச்சுட்டாங்க. பாத்தீங்களா, நீங்க ஒரு நிமிஷம் என்ன விட்டுட்டு வெளியே போனீங்க, அதுக்குள்ள எவ்வளவு பெரிய விபரீதம் நடந்துருச்சுன்னு. ஆமா பாப்பா, இனிமே நீங்க விஜயா விட்டு ஒரு அடி இந்த பக்கம் அந்த பக்கம் நகரக்கூடாது. உங்களுக்கு எது தேவையானாலும் ஒரு குரல் கொடுங்க, நாங்க ஓடி வர்றோம். ஏமா, உன் வயிற்று வலி எப்படி இருக்கு? இப்ப சரியா போச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொந்த ஊர் சாப்பாடு கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டுட்டேன், அதான் அஜீரணமா போச்சு. நான் வயிற்று வேண்டாம் வேண்டாம் சொன்னேன். இவரு தான் துடியா துடிச்சு பறந்துட்டு போனாரு. இத பாருங்க, இன்னும் ஒரு சின்ன எறும்பு கிடைச்சா கூட அது அவரால் தாங்கிக்கவே முடியாது. அன்னைக்கு விஜயா உங்களைத்தான் கல்யாணம் செய்துக்கணும் தீர்மானம் பண்ண உடனே அது வாழ்க்கை எப்படி அமையுமோ நாங்கெல்லாம் ரொம்ப பயந்துட்டோம். ஆனா இப்ப நீங்க அவ பேர்ல வச்சுட்டு அன்பை பார்க்கும்போது எங்க முடிவு எவ்வளவு பெரிய தவறுன்றதை உணர்ந்துட்டோம். என்ன செய்யக்கூடா? ஆமா சரியா சொன்னீங்க. என்ன நின்றுட்டு இருக்கீங்க? பலாத்து உள்ள வைங்க. மாப்பிள்ள சீக்கிரமா குளிச்சுட்டு சுட சுட சாப்பிடுங்க, ஆறி போயிட போகுது. தங்கச்சி, மாப்பிள்ளை கவனிச்சுக்க. வரமா மாப்பிள்ள, வரங்க வரமா. தங்கச்சி போயிட்டாரேம்மா. அவர் குளிக்கணும், பலகாரம் கொடுக்கணும். அதுக்குள்ள நிச்சயம் ஆத்துல குளிச்சுன்றே குளிச்சுன்று. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? காட்டி கொடுத்துருன்னு பயந்துட்டீங்களா? எப்பவுமே அப்படி செய்ய மாட்டேங்க. ஏன்னா இது நம்ம குடும்ப விவகாரம். தயவு செஞ்சு இனிமே இப்படி செய்யாதீங்க. சரி, வெண்ணெய் போட்டு வைக்கிறேன், குடிக்க வாங்க. எங்களை அங்க அம்பாவை விட்டுட்டு இங்க பொண்டாட்டியோட குடும்பம் நடத்த வந்திருக்க, இது உனக்கு நியாயமா இருக்கா? உங்க அம்மா வெளியே போயிட்டு போங்க. விஜயா, மாப்பிள்ளை மாலை கிட்ட விடு. குறுக்க வந்தீங்க சுட்டு கொதிக்கிறவாமா. அது வண்டி எடு. அப்படி என்ன கோம போறாரு? தங்கச்சியோட தகராறா? நீங்க அப்படி போய் பாருங்க, நான் அப்படி போய் தேடுறேன்.
தீர்ந்தது. Come on, sweetie. ஆபத்தான நிலையில என்ன விட்டுட்டு போறீங்களே. உங்களை காப்பாத்திட்டு இருந்தா எங்க உயிருக்கு ஆபத்து வந்துடும். வான ஓடிடலாம். என்ன காப்பாத்துங்க. லட்சுமி இல்ல லட்சுமி இல்ல வேண்டாம் லட்சுமி வேண்டாம். அதுங்களை தடுத்து நிறுத்து லட்சுமி. வேண்டாம் லட்சுமி நான் சொல்ல. அப்படின்னா அவர் இல்லாம நான் இருந்து என்ன பிரயோஜனம்? அதை விட என்ன கொண்டுடு. விஜயா, என்ன மன்னிச்சிடுமா, மன்னிச்சிடு. கட்டினவளுக்கும் கண்டவளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் உணர்ந்துட்டேன். என் உயிருக்கு ஆபத்து வந்தப்போ தன் உயிர் தான் பெருசுன்னு ஓடிட்டான் மோகனா. ஆனா நீயோ உன் உயிரையும் பொருட்படுத்தாம என்னை காப்பாத்து. இதுவரைக்கும் உன்னை மனைவியா ஏத்துக்க மாட்டேன்னு சொன்ன, இப்ப சொல்றேன், நீதான் என் மனைவி விஜயா, நீதான் என் மனைவி. இன்னிலிருந்து நான் புது வாழ்வுல அடியெடுத்து வச்சுட்டேன் விஜயா. நான் செஞ்ச கொடுமைகளை எல்லாம் மறந்து
உன் அன்பையும் ஆதரவையும் எனக்கு தருவியாமா? அது நேத்து இருந்தது, இன்னைக்கும் இருக்கு, என்னைக்குமே இருக்குங்க. விஜயா, அருண், அருண், இப்படி ஒரு ஆனந்தமான காட்சி என் கண்ணால பாக்கணும் தான் இத்தனை நாளும் காத்திருந்தேன். கடவுள் என் ஆசை நிறைவேற்றிட்டாரு. அம்மா நீங்க எங்க எப்படி? அம்மா திட்டப்படி விஜய் கிராமத்துக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் நிலைமை எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு வந்தோம். வந்த இடத்துல நடந்ததை கேள்விப்பட்டோம், உடனே ஓடி வரோங்க. அப்படியா? என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நீ நல்லா இருக்கணும்ப்பா. நான் ஒரு நாடகம் ஆடி விஜயாவுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டேன். நீங்களும் விஜயாவும் நாடகம் ஆடி என் வாழ வச்சுட்டீங்க. தங்கச்சி, உன் புருஷன் செய்த அக்கிரமத்தெல்லாம் பூமாதேவி மாதிரி பொறுத்துக்கிட்டு இத்தனை நாள் இதெல்லாம் எங்க கண்ணில இருந்து மூடி மறைச்சிட்டியம்மா. நாட்டாம நான் அப்பவே சொல்ல, மாப்பிள்ளை முடிக்கிற முடியும் தங்கச்சி சமாளிக்கிறதையும் பார்த்தா இதுல ஏதோ இருக்குதுன்னு நீங்க தான் நம்பல. நான் சொன்னது சரியா போச்சு. உண்மைதான் அம்மா. எப்படியோ ஒரு நாடகம் ஆடி மாப்பிளையும் தங்கச்சி ஒன்னா சேர்த்து வச்சுட்டீங்க, அது போதும். அதுல எங்களுக்கு மட்டும் இல்ல, லட்சுமிக்கும் பங்குண்டு. எங்க லட்சுமி? லட்சுமி, லட்சுமி! லட்சுமி, லட்சுமி, தயவு செஞ்சு நில்லு. நான் சொல்றதை கேளு. லட்சுமி, நீ போக வேண்டாம். லட்சுமி, ப்ளீஸ். லட்சுமி, ஒரு பசுவோட உடம்புல 33 கோடி தேவர்கள் குடியிருக்கிறதுனால அதை வணங்குறதும் கங்கையில குளிக்கிறதும் செஞ்ச பாவங்களை போக்கும் சொல்லுவாங்க. நான் உன்னை வணங்கி கேட்கிறேன், நான் செஞ்ச பாவங்களை மன்னிச்சு தயவு செஞ்ச வீட்டுக்கு வாமா. வா லட்சுமி. லட்சுமி, அன்னைக்கு என் வீட்டுக்குள்ள உன்னை வர வேண்டாம் சொன்னேன். இன்னைக்கு நீ வரலன்னா அந்த வீட்டுக்குள்ள நான் போக மாட்டேன். வா லட்சுமி, வா லட்சுமி. லட்சுமி, லட்சுமி, லட்சுமி! ஆமா லட்சுமி, என் மகனையும் விஜயாவும் ஒன்னா சேர்த்து வச்ச நீ அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்றத பார்க்க வேண்டாமா? வா லட்சுமி, வா லட்சுமி. அது மட்டும் இல்லம்மா, அம்மா ஆசைப்படி இவங்க பேரம்பேத்தியை பெற்று தரும்போது அதுக்கு பால் கொடுத்து பாதுகாக்க வேண்டாமா? வா லட்சுமி. என்ன லட்சுமி யோசிக்கிற? தாய் தன் குழந்தைக்கு மட்டும்தான் பால் கொடுப்பா. ஆனா உன் குழந்தைக்கு மட்டும் இல்லாம ஊர்ல உள்ள அத்தனை குழந்தைக்கு ஜாதி மத பேதம் இல்லாம பால் கொடுக்கிற நீ கோமாதா, என் குலமாதா.